நேர்களே, ஜனவரி மாதம் தொடங்கியாச்சு. எல்லா சாலைகளும் நாடாளுமன்ற தேர்தல் நோக்கி தான். 2024 தேர்தல் ஆண்டு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் தேர்தலை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா அது ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இந்தியா கூட்டணியை முன்னிறுத்தினாலும் வலுவான ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பெரும் அணியை கட்டமைத்து களம் காண்கிறது. கூட யார் யாரெல்லாம் சேர போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மெகா கூட்டணி என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்லால் சமிக்ஞையால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படுத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. மெகா கூட்டணி என்கிறது அதிமுக. மெகா கூட்டணியின் முக்கியமான பல கட்சிகள் இணைய வேண்டும். அவை யார் யார், எங்கிருந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது. பாஜக அதிமுக உறவு இல்லை என்று அறிவித்தாலும் கூட அந்த நிலையை பாஜக அறிவிக்காதது இன்னமும் கூட ஏன் என்று $1 மில்லியன் கேள்வியாகவே இருந்து வருகிறது. பாஜகவுக்கான வாய்ப்புகள் என்ன? இன்னமும் கூட அதிமுகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறதா பிஜேபியின் டெல்லி தலைமை? இல்லை தமிழக பாஜகவின் பல முக்கியஸ்தர்கள் வெளிப்படுத்துவது போல, திரு அண்ணாமலை வெளிப்படுத்துவது போல ஒரு மாற்று அணியை உருவாக்க போகிறதா? நேற்று கூட விஜயகாந்த் பற்றியெல்லாம் வானளவு புகுந்து 2014 மாற்று அணி என்ற கோஷத்தோடு 18% வாங்கியதை நினைவு கூர்ந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த ரூட்டில் போக தொடங்கி இருக்கிறதா? ஓபிஎஸ் சந்திப்பு, விஜயகாந்துக்கு புகழாரம், இவையெல்லாம் அதைத்தான் காட்டுகிறதா? பாமக என்ன செய்ய போகிறது? தேமுதிக இந்த பக்கம். இதற்கெல்லாம் இதுவரைக்கும் விடை இல்லை. வர நாட்களில் விடை கிடைக்க தொடங்கும். நாம் தமிழர் கட்சி தனித்து யாருடனும் கூட்டணி இல்லை என்று தொடர்ந்து உறுதியாக சொல்லி வருகிறது. ஒன்று புலப்படுகிறது, தமிழ்நாட்டில் பல முனை போட்டி. இந்த பலமுனை போட்டி என்பது யாருக்கு சாதகம்? அரித்மெட்டிக்காக பலரும் கருதுவது இதை இயல்பாக எதிர்வாக்குகள் பிரிந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் சாதகம் என்று. இல்லை வேற கணக்கு இருக்கிறதா? கள யதார்த்தம் வேறவா? பலமுனை போட்டி யாருக்கு பலம்? விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கார்த்திகேய சிவசேனாபதி மற்றும் பேராசிரியர் அருணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக, அரங்கத்தில் திரு எஸ்ஜி சூர்யா பாஜகவின் மாநில செயலாளர், இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைய இருக்கிறார் திரு அக்னீஸ்வரன். திரு சூர்யா கிட்டே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். களம் இன்னும் தெளிவாகலை. யார் 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 மனசில் யார் அப்படின்னு ஓரளவுக்கு தெளிவாகதே தவிர உங்கள் மனசில் யார் இல்லை யார் இல்லை அப்படின்னு கூட தெளிவாகலை. ஆனால் இந்த ஒரு பலமுனை போட்டி அப்படிங்கிறது இயல்பாகவே ஒரு நேச்சுரலாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய புரிதல் ஒரு பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு அதை மறுத்திட முடியுமா? அதுக்கு வேற மாற்று தேடி இருக்கா? எப்பயுமே 67 அவங்க கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. எதிர் தரப்பில் எப்பெல்லாம் பிரியுதோ அப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் நிலைமை. இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கேள்வி எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தால் கூட அந்த எலெக்ஷன் ஃபீவர், எலெக்ஷன் மோடுக்குள்ளே இன்னும் போகலை. இன்னும் போகலை. அட்லீஸ்ட் சொசைட்டி, மற்ற அரசியல் கட்சிகளுமே அந்த எலெக்ஷன் மோடுக்கு இன்னும் போகலை. பிரதமர் நேற்று பேசுனது நீங்கள் சரியாக சொன்னீங்க. 2014 ஒரு புது முயற்சியாக 3ஆம் அணி அமைத்தோம். அதில் 19% வாக்குகள், 75 லட்சம் வாக்குகள், 2 எம்பிக்களை ஜெயித்தோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை 8 இடங்களில் 2வது இடத்திற்கு கூட வர முடியாமல் 3வது இடத்திற்கு தள்ளுற அளவுக்கு அந்த கூட்டணி அமைந்தது. அதனால் இன்னும் கொஞ்சம் நாட்களில் நிச்சயமாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஆனால் பிஜேபின்ற தனியாக எங்களுடைய கட்சி தனியாக நின்னா கூட சந்திக்கிற அளவுக்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம். Do you have a choice? அதாவது ஒரு தனி அணி கட்டமைக்கிறத தவிர வாய்ப்பு இருக்கான்னு அதிமுக has closed the door. இல்லை இன்னமும் கூட அவங்க திறப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? இல்லை, அரசியலில் வீக் இஸ் a long time சொல்லுவாங்க. இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. இப்போ எங்களுடைய நிலை அவங்க காட்டுற உறுதி உங்கள்கிட்ட பார்க்க முடியல. பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதிமுக, அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் பாஜகன்னு லைன் எடுக்க முடியாது. அது அவங்க பிராந்திய கட்சி, அவங்க தலைமை முடிவெடுக்கிறது தான். நம்மளுக்கு தேசிய கட்சி மேலே முடிவெடுத்து அது தமிழ்நாடு மட்டும் பார்க்க முடியாது. இந்தியா முழுக்க என்டிஏ அலையன்ஸு அவங்க எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுறது, அதற்குன்ற ஒரு கமிட்டி இருக்கிறது. வேணுமா வேணாமா, கேட்கணுமா கேட்க மாட்டாங்களான்னு இது பொதுவாக தேசிய கட்சியில் தமிழ்நாடு பின்னாடி இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் மூடு செட் ஆகலை அப்படின்னு, அது உங்கள் விருப்பமாக கூட இருக்கலாம். பட் எலெக்ஷன் டேஸ் தள்ளி இருக்கு, இன்னும் சில மாதங்களில் இருக்கு. 8ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் கூட்டம் கூடுது. ஸோ அதாவது இங்கே நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில் குறிப்பாக இந்த மழை வெள்ளத்தில் அவர்கள் கையாண்ட முறை,
இப்போ சென்னையில் வந்து பேருந்து நிலையத்தை எங்கேயோ அமைச்சிட்டு மக்களை அல்லோல் பட வைக்கிறது மிக மோசமான ஒரு ஆட்சி நடப்பதனால கூட்டணி கணக்குகள் கூட்டணி அமைப்புகள் தள்ளி போனால் கூட வெற்றி திமுக பக்கம் இருக்காது அப்படின்றது தான் கலை யதார்த்தமாக இருக்குது. திரு கார்த்திகேய சிவசேனா பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து, உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, அதனால வெற்றி என்பது இலகு அல்ல அப்படிங்கிறார். இல்ல பலரும் பிரிந்திருப்பதனால, எதிர்ப்பு பிரிந்திருப்பதனால வெற்றி இலகுன்னு நினைக்கிறீங்களா? அதை தாண்டி உங்க பெர்ஃபார்மன்ஸ்னால ஒரு பாசிட்டிவ் ஓட் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய முதற்கட்ட பாருங்க. அது ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து நாங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை 2021ஆம் வருடத்திலிருந்து எங்களுடைய ஆட்சி மாண்புமிகு ஆட்சியை பார்த்து எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு 2021 தேர்தலை விட அதிகமாக எங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். கடந்த தேர்தலில் பார்த்திருக்கிறோம் 2019 எவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கண்டோம்னு சொல்லி. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு வந்து தேனி பாராளுமன்றத்திலே நாங்கள் அந்த வெற்றி வாய்ப்பினை இழந்திருக்கின்றோம். இந்த முறை அதனையும் சேர்த்து 39 இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 சீட்டுகள் சொல்லி சொல்லும் பொழுது மொத்தமாக அத்தனை சீட்டுகளையும் நாங்கள், அத்தனை பாராளுமன்ற இதையும் நாங்கள் ஜெயிப்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இயல்பாகவே எந்த ஒரு ஆட்சிக்கும் அதுவும் ஒரு சவாலான பேரிடர்கள்லாம் சந்திக்கும் பொழுது இந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த பேரிடரை எப்படி சந்தித்தோங்கிறதா, நாங்க ஆட்சிக்கு வரும்பொழுதே மிகப்பெரிய பேரிடர்கள் தான் ஆட்சிக்கு வருகின்றோம். வந்ததும் பாத்தீங்கன்னா சிஎம் டெசிக்னேட் ஆனதுமே முதல் மீட்டிங் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வீட்டில் இருந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி இவங்களை எல்லாம் கூப்பிட்டு நம்ம கோவிடுக்கு என்ன பண்ணலாம், கொரோனாக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி அற்புதமாக இந்திய நாட்டிலேயே வேற எந்த மாநிலமும் செய்யாத அற்புதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி மக்களுக்கு கூட பொருளாதார ரீதியா உதவி செய்வதும் சரி, வேற எந்த பிரதமரும் முதலமைச்சரும் செய்யாதது ஒரு கோவிட் வார்டுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வந்ததும் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான். அதையெல்லாம் மக்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். உண்மையாவே ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் எங்களுக்கு. அடுத்தது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த 10 வருட கால ஆட்சியில இருக்கக்கூடிய அவலங்களை வந்து கடைசியா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட 35 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கெலாமிட்டி நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கிறது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில, அது போக சென்னையில் நடந்திருக்கிறது. வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது, இதெல்லாம் டிசாஸ்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதோடு இல்லாம அவங்க போய் பேசிட்டு அவங்க இங்கே ஒரு இடத்துல போய் நின்று இந்து என்டோமென்ட் போர்டு ஜாயின்ட் கமிஷனரை கூப்பிட்டு மிரட்டுறது, அப்படி ஒரு கமிஷனர் இருக்கிறாங்க. அந்த பேச்சு, அந்த ஆணவ பேச்செல்லாம் வந்து தமிழ்நாட்டில யாருக்குமே பிடிக்காது. ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு அதற்காக ஒரு யூனியன் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து அதை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாம ஏதோ பேசி, இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியுடைய அவல நிலை. அதனாலதான் நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டில் நடந்த டிசாஸ்டர் ஒரு பக்கம், 10 வருட காலமாக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியே ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் தான். அந்த டிசாஸ்டர்ல இருந்து இந்திய நாடு முழுவதுமே மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அது தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. தமிழ்நாடு will lead the ஆன்டி பிஜேபி, ஆன்டி நரேந்திர மோடி. அதுல பாருங்க, இப்ப அக்னீஸ்வரெல்லாம் வந்திருக்கிற விவாதத்துக்கு வணக்கம். அதிமுகவும் அதுல ஒரு சங்க் எடுக்காதா? அவங்களும் நாங்க பிஜேபிக்கு எதிர் சிறுபான்மை காவலன் அப்படின்னு நிறைய புது அடையாளங்களோட புது நெரட்டிவோட வர்றாங்க. அப்படிங்கும் போது அவங்க உங்களுடைய பிரதான எதிர்கட்சி சேலஞ்ச் பண்ணாதா அந்த பிளாங்க்ல? அதாவதுங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்ப நான் வந்து கோவையிலே தொண்டாமுத்தூர் தொகுதியில சட்டமன்ற வேட்பாளராக 21 மாண்புமிகு தலைவரால் நியமிக்கப்பட்டேன். அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70,000 இஸ்லாமியர் வாக்குகள் இருக்கிறது. நம்ம ஆக்ட் கொண்டு வந்தாங்களே ஒன்றிய அரசாங்கம் வந்து ஆமா சிஏஏ கொண்டு வந்த பொழுது, சிஏபி கொண்டு வந்த பொழுது நூற்றுக்கணக்கான நாட்கள் அந்த கோவிடையும் பாராமல் அங்கே இருந்து மக்கள் வந்து போராடி கொண்டு உட்கார்ந்து உண்ணாவிரதம் எடுத்துக்கொண்டு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு போராடிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு திடீர்னு இந்த காவலர்கள் எங்கே போனார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு அவர்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், எந்த அவருடைய ஜாதி என்ன ஜாதியாக இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களின் நலன்தான் முக்கியமோ தவிர
மாநில உரிமைகளுக்காக போராடுவோம், மொழி உரிமைகளுக்காக போராடுவோம், தனிப்பட்ட பெண்கள் உரிமைக்காக போராடக்கூடியது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சித்தாந்தம். அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்களோடு இருந்து கொண்டு அதை விட வேடிக்கையா அந்த சட்ட திருத்தத்திற்கு பாராளுமன்றத்திலே வாக்களித்து விட்டு இன்னைக்கு இவர்கள் இஸ்லாமியர்களை காப்பாற்றுகிறோம், பிற்பட்ட சமுதாயத்தை காப்பாற்றுகிறோம், தாழ்த்தப்பட்ட சமூகங்களை காப்பாற்றுகிறோம் சொன்னா யாரும் நம்ப போறது கிடையாது அவங்கள. அதனால பாஜகவே நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னும் நாங்க அதிமுகவுடன் கூட்டணியில் இல்லைங்கிறது இன்னும் பாஜகவோட தலைமையே சொல்லாமல் இருக்கிறது. அதனால அவர்கள் தெளிவுபடுத்திட்டு கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அதை பற்றி பாயிண்ட் டேக்கன் சார். உங்க வாக்காளர்கள் இன்டாக்டா இருக்கிறாங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் ஓட் கிடைக்கும் இருக்கிறீங்க. திரு அக்னீஸ்வரன், அதிமுகவுடைய நேரட்டிவ் என்னவாக இருக்க போகிறது? பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிற சபிக்ஞை வருதே தவிர ஒரு பாஜக மீது விமர்சனம் இல்லை எனும்போது உங்களோட நீங்க முன்னிறுத்தக்கூடிய அந்த அடையாளத்தை எப்படி ஏற்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொன்னு, நீங்க தான் ஒரே நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆளும் திமுகவை சேலஞ்ச் பண்றதுக்கு அப்படின்னா பலரும் மாற்று அப்படின்னு களத்தில் நிற்கும்போது பிரதமரும் கூட அதை இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த திசை நோக்கி பாஜக போகுது, நாங்க தான் மாற்று அப்படிங்கிற ஒரு சமிக்ஞை வருகிறது. திமுகவுக்கு மாற்றுன்னு பலரும் சீமான் இருக்கிறாரு, இன்னொரு அணி இருக்கு. அப்படிங்கும் போது ஏன் உங்களை நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க நேரட்டிவ் வலுவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? திரு அக்னீஸ்வரன், அனைவருக்கும் வணக்கம் சார். கண்டிப்பாக, அதாவது சார் இதில் சார் அரசியல் கட்சிகள் எல்லாமே தாங்கள் ஆட்சிக்கு வரணும், அது மாதிரி தாம பலமான ஒரு கூட்டணியை அமைச்சு ஒரு முழுமையான 5 ஆண்டு காலம் ஆட்சி கொடுக்கணுன்றதான் எல்லா அரசியல் கட்சியினுடைய நோக்கம். ஆனால் இங்கே நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறக்கிற போது அல்லதுக்கு முந்தைய தேர்தலில் 2014 பாராளுமன்ற தேர்தலில் வாங்கிய சதவீதத்தினுடைய வாக்குகள் 45%. ஆனால் தொடர்ந்து அம்மா இறந்ததற்கு பிறகு, ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகு அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததிலிருந்து அந்த வாக்குகளை இவங்க சொல்றாங்களே, அதாவது என்னன்னா ஒரு பெரிய கண்டுபிடிப்பை திமுக கண்டுபிடிச்சிருக்கு சார். அதாவது இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே விழ வேண்டும். மோடி எதிர்ப்பை நாங்க தொடர்ந்து வந்துட்டோம். எப்படி 3 அடுக்கு வெற்றி, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற வெற்றி ஆகையினால 3ஐயும் வெற்றி பெற்றுட்டோம். அதே மாதிரி இப்பையும் நாங்க அதிமுக பாஜகவிலிருந்து வெளியேறினாலும் நாங்க நம்பல. காரணம், வாங்கிய வெற்றிகளை நாங்கள் இழக்க தயாரா இல்ல. நாங்க மீண்டும் உங்களை குற்றம் சொல்லிய நாங்க மீண்டும் இதுல வெற்றி பெற பார்க்கிறோம் பாக்குறாங்க. அது ஒரு காலமும் நடக்காது. அதை விழித்து கொண்ட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆகா இங்குதான் நமக்கு லேக்குனா, இங்குதான் ஒரு குறை இருக்கிறது என்று தெரிஞ்சு பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று தீர்மானம் போட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க கேட்கிறேன், ஏன் சிஏ ஆதரிச்சீங்க, ஏன் என்ஆர்சி இது பண்ணீங்க? இப்ப அதெல்லாம் கேள்வி இல்லை சார். நான் இப்ப தந்தி டிவி வாயிலா மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, அரசியலில் இல்லாதவர்களுக்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இந்திய நாட்டில் பாரத பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் பார்க்க போயிருக்கிறாரு. மிக்ஸாம் புயல்ல நீங்க இந்த 4 மாவட்டத்துக்கு எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்க போயிருக்கிறாரா, இல்ல கார் பந்தயத்துக்கு வாங்க அப்படின்றதுக்காக பார்க்க போயிருக்கிறாரா, அல்லது வேற எதுக்காவது நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை போயிருக்கிறாரா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் அவை முன்னவர் நீங்க துரைமுருகன் அவர்கள் எப்பொழுதாவது தனியாக போய் பிரதமரை பார்க்க சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குதா? இல்ல. ஆனா தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 17-18 தூத்துக்குடி தத்தளிச்சிட்டு இருக்கிற போது நீங்க டெல்லியில இருந்தாரு. அப்பயே அவருக்கு அப்பாயின்மெண்ட் காலையில கொடுத்ததை மாத்தி கொடுத்தது பிரதமர் அலுவலகம். நான் கேட்கிறேன், இப்ப நாடகம் போடுறது நீங்க திமுகவா அதிமுகவா? அதிமுக தத்தமது பார்வை, அரசியல் பார்வையை தெளிவா வகுத்திருக்கு. நாங்கள் எதனால் தோல்வி இருக்கிறோம், இதனால் தோல்வியுற்றோம், அதனால் கூட்டணி வச்சு வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் கேட்கிறேன், நீங்க திராவிட மாடல் சொல்லிட்டு மக்களை நாங்க சொல்றாரு. நம்ம சேனாதிபதி சார் எப்பயுமே ஒரு தவற சொல்லுகிற போது கூட அது பட்டும் படாம மக்கள் நம்பும்படியே பேசுவார் சார்.
பொறுமையா நிதானமா இந்த மாதிரி பதட்டமெல்லாம் அவருக்கு வராது. ஆகையினால மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் கொதித்து போய் இருக்கிறார்கள். நீங்க சொத்து வரியிலிருந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு எப்படி சார் நீங்க சொல்றீங்க? ஒரு கவுன்சிலரும் எக்ஸாம் புயல்ல வந்து பார்க்கல சார். ஆனா எல்லா பேரும் 6000 கொடுக்கறப்ப எல்லா யார் எம்எல்ஏ யார் கவுன்சிலர் தெரியல, எல்லாரும் மேல ஒண்ணா உட்கார்ந்து இருந்தீங்க. அப்பதான் பார்த்தேன். ஆகவே இந்த நாடகத்தை திமுக ஒன்னு அரசியல் நாடகம், இன்னொன்னு நீங்க வந்து இந்த 3 வருஷ காலத்துல மக்களுக்கு எல்லா வரியும் உயர்த்திருக்கீங்க. இப்போ இந்த சூழ்நிலையில பாஜகவை விட்டு அதிமுக வெளியேறிடுச்சு. நீங்க தான் சொன்னீங்களே, சிங்கப்பூர்ல முதலமைச்சர் போகும்போது கூட சொல்றார் சார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்றாரு அதிமுக பிளவுபட்டு கிடக்கு. முதலீட்டாளர் மாநாட்டுக்கு போகிற போது கூட அதிமுக எப்படியோ ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. அந்த இதுல திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரே நேர்கோட்டு பாதையில் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகையினால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் பாஜகவுக்கும் காட்டுவார்கள், நடக்கிற திமுகவுக்கும் பாடம் புகட்டுவாங்க. திரு சேனாபதி, திரு சூர்யா, would you like to take that? I'll take that. Yes sir. திரு சேனாபதி and திரு சூர்யா. பிறகு ப்ரொஃபசர் விஜயவார். அண்ணா வந்து திரு அக்னீஸ்வரன் அவர்கள் வந்து நான் அமைதியா பேசுவேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க. அதாவது கோவப்பட வேண்டிய சமயத்தில் கோவப்பட வேண்டியதுதான். உண்மையை பேசும் பொழுது, செய்த சாதனைகளை பேசும் பொழுது நம்ம வந்து கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, எத்தனை இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் ஆட்சிக்கு எதிர்கட்சி அதிமுக தான். நாங்க வந்து வேற எந்த கட்சியையும் தமிழ்நாட்டிலே எதிர்கட்சியாக பார்ப்பதில்லை. இன்னைக்கு பார்க்கவும் முடியாது. இன்னைக்கு அதிமுகவோட வாக்கு வங்கியாக இருக்கட்டும், இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அபிஷியல் ஸ்டேட்டஸ் அதிமுக தான் எதிர்கட்சி. அதிமுகவை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆனா உங்க எதிர்ப்பு பாஜக இப்ப நீங்க முதல் ரவுண்ட்லயே அதிமுக எதிர்ப்புக்கு பின்னாடி தான் வந்தீங்க. முதல் எதிர்ப்பு பாஜக மேல தானே இருக்கு. சோ அது களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகாதா? இன்னைக்கு ஒன்றிய அரசிலே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய 10 வருட காலமாக, குறிப்பாக 2019 300க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியில கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காட்டி, அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டுக்கே எதிரான விஷயங்கள் செய்து கொண்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தட் இஸ் இந்தியா அப்படின்னு அந்த கான்ஸ்டிடியூஷனை புரிந்து கொள்ளாமல் இந்திய நாட்டின் பெயரை மாற்ற பார்ப்பது, இப்படி பல்வேறு விஷயங்களில் இந்திய நாட்டுக்கே எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்க்கிற காரணத்தினாலே பாஜகவின் தத்துவத்தை, RSS தத்துவத்தை, சித்தாந்தத்தை தொடர்ந்து 1925 இருந்து திராவிட கழகமாக இருக்கட்டும், நீதி கட்சியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எதிர்த்து வந்திருக்கின்றோம். அக்னீஸ்வரன் கேள்வி எழுப்புறாரு. நீங்க அவங்களை எழுப்பிட்டு இருந்தீங்கல்ல இவ்வளவு நாளைக்கு, அது மாதிரி உங்களை எழுப்புறாங்க. நீங்க பிரதமரை பாக்குறீங்களே, தொடர்ந்து பாக்குறீங்களே, நீங்க அவங்க மேல வச்ச விமர்சனங்களை உங்க மேல வைக்கிறாங்க. பாஜகவிலிருந்து உறவை ஒதுக்கி இஸ்ரேலும் ஹமாஸும் கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நாளைக்கு அந்த போரை நிறுத்தி வைத்து அங்கிருந்து வரக்கூடியவர்களை அவங்களுக்கு வந்து சேஃப் பேக்கேஜ் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. இது இஸ்ரேலும் ஹமாஸும் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தாது. இல்ல அதாவது நிறுத்தி வைத்து ஒரு இன்டர்லோக்கர்ஸ் வச்சு வாரியே இத பண்ணும் பொழுது ஒரு நாட்டுக்குள்ளே இந்திய நாட்டு ஒன்றியத்துடைய பிரதம மந்திரி, ஒன்றியத்துடைய அமைச்சர்களை மதிக்கத்தான் வேண்டும், அவர்களை பார்க்கத்தான் வேண்டும். பார்க்காம நம்ம வந்து நாங்க வந்து சுயமரியாதையோட அமர்ந்து கொண்ட ஒண்ணுமே வேண்டாங்க. பிரதமருடன் திரு எடப்பாடி அவர்களும் திரு OPS அவர்களும் போய் அமர்ந்திருந்த புகைப்படங்கள் இருந்தா நீங்க இப்ப போடுங்க, லைவ்ல போடுங்க. எங்கள் மாண்புமிகு முதல்வர் எப்படி போய் உட்கார்ந்து இருந்தாருன்னு அந்த புகைப்படத்தை போடுங்க. ரெண்டுக்கான சுயமரியாதை இயக்கம் எது, சுயமரியாதை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தும் என்பதற்கான உதாரணத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் சரி, நேற்றும் மாண்புமிகு பிரதமர் அவர்களை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களை அமர்ந்து வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசு என்று யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது தெளிவு, ஒன்றியம்ங்கிற வார்த்தையை அதிமுகவுக்கோ இல்ல மாநில உரிமைகளை பற்றி பேசுவதற்கோ அதிமுகவுக்கு திராணி இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியையும் இந்த நிகழ்வு மூலம் வைக்கிறேன். நான் வந்து மெத்த பணிவோட இந்த தந்தி தொலைக்காட்சியில கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஆளுகிற திமுக மத்திய அரசுக்கு பணம் வேணும்னு கடிதம் எழுதும் போது மட்டும் மத்திய அரசுன்னு சொல்றீங்களே, ஆனா வெளியில பேசுகிற போது மட்டும் ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்களே. இது 1949 செப்டம்பர் 17 இருந்து நீங்க ஒன்றிய அரசுன்னு தான் சொன்னீங்களா,
அல்லது இந்த மோடி எதிர்ப்பு பாஜகவோட கூட்டணியில் இருந்து மத்திய அமைச்சரா இருந்தீங்களே அப்ப எல்லாம் மத்திய அரசு தானே சொன்னீங்க. இந்த ஞானம் எப்போது வந்தது? ஒண்ணு. ரெண்டாவது, சார் நான் எப்படி உட்கார்ந்திருக்கேன், எப்படி சாப்பிடுறேன், எப்படி தூங்குறேன், அந்த போட்டோ பிடிச்சு போடுறதுல சுயமரியாதை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் சுதந்திர வரலாற்றில் 52 இருந்து 2023 வரைக்கும் ஒரு இலாக்கா இல்லாத மந்திரியை, தமிழ்நாட்டில் இலாக்கா இல்லாத மந்திரியை சிறைச்சாலையில் வைத்துக் கொண்டு இலாக்காவை கொடுத்திருக்கிற அரசு திமுக அரசு. அது சுயமரியாதையான அரசு நீங்க சொல்றீங்களா? அப்படி கிடையாது சார். நாங்க செயல்கள் பேசும். 7.5 எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தாரு, அது அதிமுக. 69% இடஒதுக்கீட்டை செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, PV நரசிம்மராவ் இருக்கிற போதே. அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம், அது செல்வி ஜெயலலிதா அரசாங்கம். அது சமூக நீதிக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஒண்ணு பண்ண முடியாது. அப்படி செயல்கள் தான் பேசும். திமுக அப்படி செய்ததில் ஒன்றை சொல்லுங்கள், நான் கேட்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஓகே, நிறைய கேட்கலாம். இப்போ ப்ரொஃபஸரோட கருத்தை விரிவாக கேட்கணும். பலமனை போட்டி பலம் யாருக்கு என்ற தலைப்பில் வாழ்த்து வருகின்றோம். ப்ரொஃபஸர், நீங்கள் நிறைய விவாதங்களில் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வந்திருக்கிறீங்க. அதனது சாராம்சமே பிஜேபியை அவங்க எப்படி டீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அந்த பேகேஜ் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லையே. இன்னைக்கு ரொம்ப ஒரு வலுவான மாற்றம் அவங்களால எமர்ஜ் ஆக முடியாதுன்னு நினைக்கலையா நீங்க? அதற்கு முன்பு கொஞ்சம் எதிரொலிக்கிறது சரி. அதற்கு முன்பு நம்முடைய பாஜக நண்பர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் பற்றி என்னுடைய கருத்தை சொல்லணும். சொல்லுங்க. அவர் இந்த வெள்ள நிவாரணம் பற்றி பேசினாரு. அதன் மீது மாநில அரசு மீது கடும் அதிருப்தி என்று அவரா சொல்லிக்கிட்டார். ஆனால் ரொம்ப அடிப்படையான உண்மை, இதுவரைக்கும் இந்த 2 பெரும் புயல் மற்றும் வெள்ளம், ஆனால் இடைக்கால நிவாரணமாக கூட எக்ஸ்ட்ராவா ₹1 இன்னும் மோடி அரசு தமிழ்நாடு அரசுக்கு தரல. ஏற்கனவே தர வேண்டிய அந்த தொகை தான், அதாவது மாநில அந்த பேரிடர் நிதிக்கு தர வேண்டிய அது 2வது தவணை ₹450 கோடி. ஆகவேதான் நிவாரணம் தரணும், இடைக்கால நிவாரணம் தர வேண்டும் என்று நாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்றைய தினம் பெரிய ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு சென்னையில நேற்று நடத்தி. அது தயவு செய்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். 2வது பாயிண்ட், பிரதமர் அவங்க வந்தாங்க, திருச்சியில பேசினாரு. இந்த வெள்ள துயரத்தை நானும் அவங்களோட எல்லாம் உறுதுணையா இருப்பேன் எல்லாம் பேசிட்டேன். கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய் சக்கரை கை கருணை கலங்குது. வாய் இனிப்பா பேசுது, நான் உங்களை எல்லாம் ஆறுதலா இருப்பேன், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஆனா இப்போ சொல்லுகிறேன், பிரதமர் நிதியமைச்சர் சரி எக்ஸ்ட்ராவாக இடைக்கால நிவாரணமாக இவ்வளவு பெரிய வரலாறு காணாத ஒன்று. சென்னையில 47 ஆண்டுகளுக்கு இல்லாதது, இங்கே நெல்லை பகுதியில 90 ஆண்டுகளில் இல்லாத பெய்மழை. ஆனாலும் எக்ஸ்ட்ரா ஒன்று தரல. அதோட எனக்குலாம் ரொம்ப வேதனை. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்க விரும்புறேன் ப்ரொஃபசர், நான் இதுல ஒரு சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும். இப்ப நம்ம ஒரு புள்ளி விவரமா நம்ம பதிவு செய்யறோம். அது அதிமுக ஆட்சியிலயும் சரி, இந்த ஆட்சியிலயும் சரி, நாங்க இவ்வளவு கேட்டோம் இவ்வளவு கிடைக்கல அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தாலும் நம்ம கேட்ட அரசு, தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையில வெறும் 5%, 5.6% தான் மத்திய அரசு கொடுத்துருக்கு கடந்த ஒரு 10 வருஷம் பேரிடர் 15ல இருந்து கணக்கு எடுத்துக்கிட்டாலும். ஆனா மேனேஜ் பண்ணிருக்கோம். எப்படி மேனேஜ் பண்றோம்? பண்ண முடியுது இல்ல? இல்லங்க, அந்த 5.6 கூட கிடையாது. இப்ப தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கு வெறும் 4.6% தான், 5% கூட கிடையாது. 1,20,000 கோடி ரூபாய் கேட்டதுக்கு ஒட்டுமொத்தமாகவே ஒன்றிய அரசு இந்த மாதிரி தான் நடந்துக்கிறது. நான் ஒட்டுமொத்த விஷயத்துக்குள்ள கூட போகல. ஐயா, முதல்ல ஒரு இடைக்கால நிவாரணம்னு தர வேணாங்களா ஐயா? அது ஏற்கனவே நீங்க என்ன வச்சிருக்கீங்க, ஒரு தேசிய பேரிடர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்னு வச்சிருக்கீங்க. அதுல சிவியர் நேச்சர், கேலமிட்டி சிவியர் நேச்சர், அதை அசஸ் பண்ணணும். இருக்கு, அதை பற்றி மதிப்பீடு செய்யணும். ஆனா மதிப்பீடு செய்யற மாதிரி தெரியல. இல்ல, அதுக்கு முன்பு ஒரு இடைக்கால நிவாரணம் தரலாம்ல. ஏன் ஒரு பைசா தரமாட்டீங்க? நீ இந்த கணக்கு வழக்குள்ள கூட நான் போகலையே, கவனிங்க பேச்ச. அதை விட இதெல்லாம் மக்கள் மன்றத்துல எதிரொலிக்கும்னு கருதுறீங்க? என்னங்கய்யா, இதெல்லாம் மக்கள் மன்றத்துல எதிரொலிக்கும் அப்படின்னு கருதுறீங்க? கண்டிப்பா. அதுக்குதான், ஏன்னா அவர் சொன்னது எனக்கு பட்டது நான் சொல்றேன், அது அவருடைய உரிமை. நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு ஏன் நெல்லைக்கு பகுதி போய் எட்டி பார்க்கலங்கிறேன். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய ரயில் 800 பேரோட சிக்கிச்சே அந்த ஸ்ரீவைகுண்டத்துல மக்கள். அதே போல தூத்துக்குடி எவ்வளவு பெரிய பாதிப்பு. பாதிப்பு உணர்ந்தவங்க அரசுகள் மேல கோச்சிக்கிட்டு, மத்திய அரசு மாநில அரசு கோச்சிக்கிட்டு அதிமுக பக்கம் திரும்ப மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இல்ல நான் அதுக்கு வர்றேன்.
ஆனா நம்ம பிரதமர் வந்து இங்க இருந்து திருச்சியில இருந்து நேரம் லட்சத்தீவு போய் அங்க வந்து இயற்கை எழில் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமான்னு இன்னைக்கு எக்ஸ் பதிவு ஒண்ணு போட்டுட்டார். என்னத்தை சொல்ல. ஆனா மாநில அரசு சரியில்லையா அப்படின்னு பாஜக நண்பர் சொல்றாரு. இது மக்கள் மன்றம் இதை ரெண்டும் எது சரின்னு கேட்டுக்கிட்டோம். இப்ப நான் வர்றேன் அதிமுக விஷயம். நம்ம முதல் விஷயம் இங்க கவனிங்க. இப்ப 2 நண்பர் பேசினாங்க, பாஜக நண்பர் அதிமுக நண்பர். 2 பேரும் என்ன பேசினாங்க? அவங்களை பொறுத்தவரை 2 பேருமே திமுக அணியை தான் தாக்கி பேசினாங்க. ஏன்னா கடைசியாக அதிமுக நம்பர் கடைசியா போனா போதுன்னு ஒரு வாக்கியம் சொன்னாரு, பாஜகவுக்கும் பாடம் போட்டுவோம். ஆமா, ஏன்னா அது முன்னாடி பூரா அவர் மோடி அரசையும் பாஜக அரசையும் விமர்சிக்கல. நீங்க மீண்டும் வேணா கேட்டு பாருங்க அந்த பேச. கட்ட கடைசியா ஒரு வாக்கியம் சொன்னாரு, நான் அதையும் பதிவு பண்ணணும்ல, அதனாலதான் அது சொல்றேன். அப்புறம் பாஜக காரரு அவர் நீங்க கேட்டீங்க, ஐயா அதிமுகவோட உறவு இருக்கா இல்லையா, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாதுயா, அகில இந்திய தலைமை சொல்லட்டும் சார். ஆனா திமுகவை ஆக 2 பேரும் திமுகவை எதிர்க்கிறாங்க. அப்படி என்றால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதற போது இப்ப 2 பேருக்கு இடையில தனியா நின்னா 2 பேரும் அவ்வளவுதான். இதுல என்ன எப்படி அதிமுக வெற்றி வரும்? அடுத்த பாயிண்ட், அதிமுக நண்பர் வந்து என்னையா திமுக வாக்கு அதிமுக எடுக்காத எதுவுமே அவங்கதான் பாஜக உறவு விட்டுட்டாங்கன்னா. இப்ப நடக்கிறது மக்களவை தேர்தலா சட்டமன்ற தேர்தலா? மக்களவை. ஏங்க இது கூட தெரியாத மக்களுக்கு? மக்களவை தேர்தல்ல எதை பார்ப்பாங்க? மோடி அரசுடைய சாதனை என்ன? ஏற்கனவே 2019லயே மோடி அரசு மக்கள், தமிழ்நாடு மக்கள் நிராகரிச்சாங்க. சோ இப்படி சொல்றீங்களா, மோடியை பிடிச்சவங்க பாஜகவுக்கு வாக்களிப்பாங்க, பிடிக்காதவங்க இந்தியா கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. அப்ப அப்படிதான் வாக்கு போகுமா? அப்படிதான் பிரியுமா? இல்ல, அது மிக முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல். ஒன்றியத்துல யாரு ஆட்சிக்கு வர போறாங்க, யாரு வரணும்? அவங்க சொல்றாங்க மீண்டும் மோடி தான் மீண்டும் வருவாரு. பாஜக சொல்லுது வரணுமா வரக்கூடாதா என்று தமிழக மக்கள் வந்து அவங்க கணிப்பாங்கல்ல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க? திமுக தான் நாங்க எதிர்ப்போம், அந்த ஆட்சியுடைய மோசங்களை பற்றி தான் நாங்க பேசணும். 2 பேருடைய பேச்சே காண்பிக்குது. அப்படி என்றால் அது என்ன ஆகும்? திமுக வாக்கு அது வாட்டுக்கு அழகா போய் திமுக அணிக்கு வரும். திமுக எதிர்ப்பு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அது இவங்க 2 பேரும் பிடிச்சுக்குவாங்க. ஒண்ணு. 2வது, நம்ம நண்பர் அதான் சொன்ன சிஐஏ பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு அவர் போற போக்கில் சொன்னார். சிஐஏக்கு வந்ததுக்கே காரணம் அதிமுக தான். மாநிலங்களவையில் அவங்க ஓட்டு போட்ட காரணத்தினால்தான் அது சட்டமானது. அந்த கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவருக்கு பெரிய நண்பர் அஜினேஷ் அவர்கள். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இப்ப நேற்று தினத்தந்தியில ஒரு செய்தி வந்திருக்கு நண்பரே. அது என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே அந்த சிஐஏ சட்டம், அதாவது நம்முடைய குடியுரிமை திருத்த சட்டம், அதற்கான அந்த விதிமுறைகள் ரூல்ஸ் பிரேம் பண்ணாம இருக்கு. அந்த விதிமுறைகளை நாங்க வந்து உருவாக்கிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அமலாக செய்யுது. அது முஸ்லிம்களை புரி வச்சது. அப்படி என்றால் இத்தகைய ஒரு பெரிய ஆபத்து சிறுபான்மை மக்களை நோக்கி வருதே. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதிமுகவும், அதிமுக மட்டுமே நான் சொல்லல, இதெல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு. இவர் என்ன பேச இது வரைக்கும் சிறுபான்மை மக்களை பத்தி பேசுனதுனால சொல்ல வேண்டியதாச்சு. நான் இன்னும் கேட்கிறேன் அதிமுக நண்பர் வந்து அவர் இந்த ஒன்றிய அரசை பத்தி எல்லாம் பேசினார். எனக்கு ஒன்றும் புரியல. கட்சியின் பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவர் ஓட்டை காமிக்கிறாரு. என்னையா அங்கிட்டு ஒன்றிய அரசுங்கிறீங்க, லெட்டர்ல மத்திய அரசுங்கிறீங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கே பார்வை என்ன? அரசியல் சாசனத்தின் முதல் சரத்து இந்தியா பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட். பாரதம் என்கிற இந்தியா மாநிலங்களின் ஒத்திகமாக இருக்கும். இதைத்தானே சொன்னாரு. சொன்னாரு இல்ல முடிச்சிடறேன். இல்ல, ஆனா முதலமைச்சர் பிரதமரை வச்சுக்கிட்டு ஒன்றிய அரசும் சொல்லும் போது பிஜேபி காரங்க விட்டாங்க. உண்மையில சொல்ற எந்த பண்பும் இல்லாம நடந்துக்கிட்டாங்க. அது பத்தி அதிமுகவுக்கு என்ன? ஒன்றிய அரசு சொல்லணுமா வேணுமா? அது பத்தி அதிமுக நிலை என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை என்ன? நீங்க கூட சொன்னார் பாஜகவோட உறவு இல்லைன்னு நாங்க தீர்மானம் போட்டோம்னு. பொதுக்குழுல தீர்மானம் போடல. அப்படி எடப்பாடியார் பேசினார் பொதுக்குழுவில், ஆனா தீர்மானம் போடல. கவனிங்க, இப்பொழுதும் கூட இந்த மாதிரி நிவாரணத்துறையிலிருந்து எவ்வளவு விவகாரங்கள் மோடி அரசு முயற்சிச்சு அவங்க என்ன பேசுறாங்க? அது நிவாரண விஷயம் பாஜக அரசு அப்படித்தாயா இப்படித்தான் போடுறாங்க.
ஓகே, இதெல்லாம் மக்கள் கவனிக்க மாட்டாங்களா? எப்படி அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க? எனக்கு தெரியல. அக்னீஸ்வரன் சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட விரிவா வரணும்னு நினைக்கிறேன். அக்னீஸ்வரன், இது வந்து மோடி பிடிச்சவங்க மோடிக்கு ஓட்டு போட போறாங்க, பிடிக்காதவங்க திமுக அணிக்கு வாக்களிக்க போறாங்க. உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? ப்ரொஃபசர் சொல்லுது போல என்ன நரேட்டிவ் அதிமுக நரேட்டிவ்? திமுக திட்டது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுபடுமான்னு கேட்கிறார். 10 ஆண்டு காலம் நீங்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் பெற்றிருக்கக்கூடிய எதிர்மறை வாக்குகள், அதற்கு இணையாக 2.25 வருஷத்துல திமுகவும் எதிர்மறை வாக்குகள் வாங்கியிருக்குது. 10 வருஷம் திமுக ஆட்சிக்கு வரல. அதனால மக்கள் மோடி எதிர்ப்பை அறுவடை செஞ்சு இந்த இதில் வெற்றி பெற்றாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இவங்க தொடர்ந்து செய்த மக்கள் விரோத அரசாகத்தான் சார். இப்ப பாருங்க சார், பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். நீங்க மிக்ஸாம் புயலுக்கு நீங்க 6000 ரூபாய் கொடுப்பீங்க. 6000 ரூபாய் வந்து ரேஷன் அட்டை இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. இல்ல 4000 ரூபாய்க்கு 4000 கோடிக்கு கணக்கு கேட்டா 5000 கோடி நீங்க மத்திய அரசு. இப்ப 21000 கோடி கேட்கறீங்க. அப்படி 21000 கோடி கேட்டா இந்த 4 மாவட்டத்திலையும் 8 மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு நீங்க எவ்வளவு பணம் போடணும்? ஆனா எதுவுமே அப்படியே சைலண்டா போயிருது. அதுதான் இன்னைக்கு திமுக வைத்திருக்கிற வாதம். என்னன்னா வேலை செய்யாம இருந்தால் திராவிட மாடல் சொல்லிடுவாங்க சார். வேலை செய்யலன்னா அதுக்கு பேர் திராவிட மாடல் சொல்லி தப்பிச்சுக்கிடுவாங்க. நான் கேட்கிறது, இந்த 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 கார் பந்தயம் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு அவசியமா? அப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொன்னது நீட்டுக்கு ரகசியம் 5 வருஷம் முடியும் போதாவது சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீட்டு விலக்கு மசோதா ஏன் உங்களால நடைமுறைப்படுத்த முடியல? இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா இவங்க வந்து நாங்க கூட்டணி எல்லாம் நாங்க காம்பாக்டா இருக்கோம். கூட்டணி காம்பாக்டா இருக்கீங்க, ஆனா மக்கள் காம்பாக்டா இல்லையே. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க? பிறகு திரு சூர்யா. ப்ரொஃபசர், ஹலோ, ஆமா, இதுக்கு பதில் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல அக்னீஸ்வரன் சொல்றாரு இந்த கருத்துக்கள் எடுபடாத மக்கள்கிட்ட போகும்போது. இல்ல அவர் அதே லைன்ல தான் அவர் தெளிவாக இருக்காரு. திமுக எதிர்ப்பு தாங்க நாங்க பேசுவோம். திமுக ஆட்சி எதிர்ப்பைத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பேசுவோம். மாநில அரசு எதிர்ப்பைத்தான் ஒன்றிய அரசை யார் ஆள வேண்டும் என்பது பற்றி பேசுவோம். ஒரு வாசகம் இருக்குல்ல, ஆல் எலெக்ஷன்ஸ் ஆர் லோக்கல். இப்ப நீங்க வரும்போது நீங்க மோடியா இல்லன்னு அதுதான் முக்கியமானது. ஆனா மக்கள் வந்து தங்களுடைய நிலையை பார்த்து தானே வாக்களிப்பாங்க. ஒரு தூத்துக்குடியிலயோ சென்னையிலயோ அவங்களுடைய மன்னிக்கவும். ஒரு விஷயம், பேராசிரியர் என்ன குழப்ப பாக்குறாரு. நான் குழம்பல, தெளிவா இருக்கிறேன். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் புயல் வெள்ளம் பேரிடர்ல களத்துல நிக்கிற அரசியல் கட்சி. 3வது அணிக்கு போனால் மக்கள் ஆதரிக்கிறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். நான் திமுக அதிமுக தெளிவா இருக்கிறேன். ஆனா திமுகவுக்கு அதிமுகவுக்கு முரண்பாடு இருக்குன்றதையும் சொல்றேன். ஓகே ப்ரொஃபசர், சுருக்கமா அவர் எவ்வளவு தெளிவா இருக்காரு, நீங்க தான் தெளிவு இல்லாம என்னன்னு தெரியாம இருக்கீங்க. சூர்யா, இல்லங்க, நான் அவர் சொல்றத நானும் சொல்றேன். இப்பவும் பாருங்க, திமுக அதிமுக தான் பேசவும் தெளிவா சொல்றாரு. ஆனா மக்கள் கேட்க மாட்டாங்களா? மக்களுக்கு உடனடி பிரச்சனைகள்ல அவங்க நிச்சயம் மாநில அரசு பற்றியும் கேள்வி எழுப்புவாங்க. வந்து 6000 ரூபாய் பெற்றவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, பெறாதவங்க சிக்கல் வரும். உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். அதெல்லாம் அதுவும் வேலை செய்யும், நான் ஒன்றும் மறுக்கல. ஆனால் ஒப்பிட மாட்டாங்களா? இவங்களாவது 6000 ரூபாய் கொடுத்தாங்க, 1 ரூபாய் கொடுக்கல. இப்ப ஒரு பேட்டி பார்த்துட்டு வர நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க ஏதோ விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிதியை பத்தி. உடனே ஒரு பெண்மணி குறிப்பிட்டு, ஏமா அந்த வெள்ள நிவாரணம் அவங்க பத்தி அதெல்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுதான் உள்ள நம்ம அப்படியே அவங்க தெரியுது. ஐயா, மாநில அரசு கொடுக்குது, ஆனால் ஒன்றிய அரசு எதுவுமே இடைக்கால நிவாரணம் கூட கொடுக்கலன்னு. பாயிண்ட் டேக்கன் ப்ரொஃபசர், பதில் வாங்குவோம். நேரத்தை பகிர்ந்துக்கணுங்கிறதுனால திரு சூர்யா, பாயிண்ட் டேக்கன் ப்ரொஃபசர் எவ்வளவு உறுதியா இருக்கிறார் பாருங்க. திரு சேனாதிபதி கேட்டதீங்க, கேட்டிருப்பீங்க அக்னீஸ்வரன். திமுக வெர்சஸ் அதிமுக மேட்ச் தான். உங்களுக்கு என்ன வேலை? இன்னும் நீங்க அதிமுக கதவு திறக்கும் நம்பிட்டு இருக்கீங்களா? அதாவது கம்யூனிஸ்ட் ஐயா பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். சிஏஏ சட்டம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம். அது எப்படி ஒரு பொய்யை தொடர்ந்து இவ்வளோ வருஷ காலம் சொல்லிட்டுறாங்கன்னு தெரியல. அந்த சிஏஏ சட்ட திருத்தத்தில் இஸ்லாமியர்கள் என்ற வார்த்தையே கிடையாது. அந்த சட்டத்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போது திமுக அதிமுக தான் 2 கட்சிகள் அப்படின்னா, பிஜேபின்ற கட்சி 3வதாக வர்றதுக்கு உழைக்கிறோம், முயற்சி செய்கிறோம், கட்சி வேலை செய்கிறோம், களப்பணி ஆட்டுறோம்.
ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சின்ற நிலைமை எப்படி இருக்குது இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022 7 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடந்தது. 2023 மொத்தம் இந்தியா முழுக்க 9 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடந்தது. ஆக மொத்தம் 16 மாநிலங்கள். இந்த 16 மாநிலங்களில் திரிபுரான்ற ஒரு மாநிலத்தை தவிர 15 மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி நோட்டாவுக்கு கீழான வாக்குகள் தான் வாங்கி இருக்கிறது. இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ தமிழ்நாட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுகவோட கூட்டணியில் இருப்பதனால சீட்டு தனியா நின்னாங்கன்னா 1% வாக்கு கூட தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய நிலைமையில கிடையாது. அப்ப அவர்கள் பிஜேபி இங்க வர முடியாது அப்படின்னு சொல்றது மிக மிக வேடிக்கையான ஒரு விஷயம், மக்கள் பார்த்தாலே சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி தான் கார்த்திகேய சிவசேனா சொல்லும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை பேரிடர்னு அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு நாட்கள் இதே மாதிரி பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? அவங்க என்ன சொல்றாங்க, தேசிய பேரிடர் அப்படின்ற ஒரு சிஸ்டமே நம்ம நாட்டில் கிடையாது. இது வரைக்கும் எதையுமே நம்ம அப்படி அனௌன்ஸ் பண்ணதில்லை. சுனாமி அனௌன்ஸ் பண்ணல, உத்தராகண்ட் பேரழிவு அனௌன்ஸ் பண்ணல, எதையுமே அனௌன்ஸ் பண்ணலன்றப்ப எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விதான் கேட்டாங்க. கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு சொன்னா என்டிஆர்எஃப்ல நமக்கு நிச்சயமா அதற்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்க, அதே நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க, மாநில அரசாங்கத்திற்கு இது பேரிடர்னு அறிவிக்கக்கூடியதற்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. அறிவிக்கிறத பத்தி பிரச்சனை இல்லைங்க. அது அறிவிக்க கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அறிவிச்சா என்டிஆர்எஃப் ஃபண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். நிச்சயமா அது அறிவிக்கலாம். அதற்கு முன்னே மாநில அரசு கிட்ட இருக்கிறத அவங்க ஏன் பயன்படுத்தவில்லை? நாங்க இண்டஸ்ட்ரியல் அமைப்புகள்லாம் எடுத்துட்டு நிதியமைச்சர் கிட்ட போகும்போதும் அவர்கள் சொன்னது இதே விஷயங்கள் தான். மாநில அரசாங்கமே இதை பேரிடர்னு அறிவித்து அதன் மூலமா நிவாரணம் செய்வதற்கான வழிகள் இருக்கிறது. ஆனால் ஒரே நிமிஷம், அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன். அப்படி அறிவிக்கப்பட்ட பட்சத்துல கொடுக்கக்கூடிய பணத்துல 2 பேரும் பகிர்ந்து அளிக்க வேண்டும். அந்த ஷரத்து இருக்கிறதுனால மாநில அரசாங்கம் அதை பண்ணாம மத்திய அரசு மேல பழிய போடுறதுக்கு பாக்குறாங்க. இன்னொன்னு கார்த்திகேய என்ன சொன்னாரு, 10 வருடமா டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. சமீபத்தில் இப்போ 1 மாசம் கூட நடக்கல, 5 மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சது. அதுல 3 மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. 10 வருடம் டிசாஸ்டர் இருக்கும்போது எதுக்கு கொடுக்கணும்? இங்க திமுகவுடைய நிலைமை என்ன? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளோ பேசுறாங்கல்ல திமுக, 3 வருஷத்துல மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, தனித்து தேர்தலில் நிற்பதற்கு அவர்களுக்கு திராணி இருக்கிறதா? இவ்வளவு நல்ல ஆட்சி கொடுத்தவர்களால் ஒரு தேர்தலில் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? 67ல இருந்து ஒரு தேர்தலில் கூட நிக்காதவங்க இன்னைக்கு எங்களை பல மாநிலங்கள்ல, இப்ப மத்திய பிரதேசத்தில் தனித்து நின்னோம், குஜராத்ல தனித்து நின்னோம், ராஜஸ்தான்ல தனித்து நின்னோம், பல மாநிலங்கள்ல நாங்க தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் திமுக கடந்த 60 ஆண்டுகள்ல ஒரு தேர்தலாவது தனியாக நின்ற வரலாறு இருக்கிறதா? அதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட் அண்ணன் சொல்லும்போது சொன்னாரு, இவங்க நிவாரணத்துக்கு எதுவுமே பண்ணல. நிவாரணத்தை பத்தி பல முறை பேசியாச்சு இதே அரங்கத்துல. இப்ப தேர்தல் பலம்னு பேசும்போது அவங்க அவங்க பலத்தை பத்தி பேசணும். கம்யூனிஸ்டுக்குன்னு பேசும்போது மொத்தமே இந்தியாவில் 5 சீட்டு தான் மொத்தமே எம்பி சீட்டு. எந்த மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லை. கேரளாவில் 1 தான் இருக்கு, அதுவும் போக போகுது. 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு கட்சிக்கு தேசிய அந்தஸ்து ஏற்கனவே போயிடுச்சு, இன்னொரு கட்சிக்கு கூடிய சீக்கிரம் போக போகுது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி வளர்க்கணும், நாங்க எப்படி விருத்தி அடையணும், அதை பத்தி எதுவுமே பேசாம அந்தந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு கட்சியோட ஒட்டி கொண்டு நாட்களை ஓட்டிக்கொண்டு தனியாக விருத்தி அடைந்து கொண்டிருக்கும் பிஜேபியை பற்றி இவர்கள் குறை சொல்வது, ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றது, மாநிலத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்றது வேடிக்கையாக நகைப்பாக இருக்கு. கார்த்திகேய சிவசேனா ரெண்டு விஷயம். அதாவது ஒண்ணு திரு அக்னீஸ்வரத் திருப்பி திமுகவுடைய ஆட்சியை பற்றி பேசி நாங்கள் வாக்கு கேட்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். என்னுடைய கேள்வி அவருக்கு, இது இப்ப வரக்கூடிய 2024 தேர்தல்ங்கிறது ஒன்றிய அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். இப்போ தமிழ்நாட்டுல முதலமைச்சராக ஆவதற்கோ சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கோ ஆன தேர்தல் கிடையாது. அதனால ஒன்றிய அரசாங்கம் கடந்த 10 வருட காலமாக எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்று அதிமுகவின் நிலைப்பாடு என்ன? ஒன்று. அடுத்தது, கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி நம்ம பாஜக சகோதரர் பேசினார். அப்போ அவருக்கு 2 கேள்வி. கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப கம்மியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி கேவலமாக எந்த கட்சியை விலைக்கு வாங்குவதற்கோ ஆட்சியை உடைப்பதற்கோ எல்லாம் போறது கிடையாது. அவர்களுடைய சித்தாந்தத்திலே ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம பார்த்திருக்கிறோம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு ஊர்ல ஒருவரே நின்று கொண்டு மைக்கை பிடித்துக் கொண்டு அந்த சித்தாந்தத்தை எவ்வளவு அழகாக பேசிக் கொண்டிருப்பார் என்று நம்ம பார்த்திருக்கிறோம். எப்படி புத்தகங்கள் படிப்பார்கள், காலையில் 2 நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, நம்ம இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கிறோம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 ஸ்டாண்ட் இருக்கு. இப்ப கீழடி அகழ்வாராய்ச்சி எடுத்துக்கலாம். மதுரையோட பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் அதற்காக என்ன பேசினாரு, பாராளுமன்றத்தில் என்ன பேசினாரு, என்ன போராட்டங்கள் நடத்தினாரு நமக்கு தெரியும். கீழடியில தமிழர்களுடைய மாண்பையும் பெருமையையும்
எடுத்து சொல்வதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஸ்டாண்ட் என்ன என்பது நமக்கு தெரியும். தமிழர்களோட நடிகர்களை கூப்பிட்டு போய் மாணவர்களை காக்க வச்சதே தவிர கீழடிக்கு அவர்கள் எதுவுமே செஞ்சது இல்லைங்க. மத்திய அரசாங்கம் தான் அனைத்துமே செய்திருக்கு. குறுக்க பேசாதீங்க. இந்த பாஜக RSS வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க. நான் ஒரு வார்த்தை குறுக்க இந்த விவாதத்துல எல்லா கட்சிக்காரங்களும் குறுக்க பேசியிருக்காங்க. I'm sure you are a very decent spokesperson. நான் வந்து திரு சூர்யா அவர்கள் பேசும் பொழுதும் சரி, நான் உங்கள்ட்ட அவர் பேசி முடிச்சேன். குறுக்க ஐயா ஒரு வார்த்தை கரெக்ட் I agree sir, you are right. சோ அதனால சூர்யா அவர்கள் வந்து அந்த மாண்பை நீங்க வந்து நேற்று எங்க முதல்வர் பேசும் பொழுது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, உங்களுடைய தரம் என்ன என்பதை நேற்று அந்த திருச்சியில பார்த்திருக்கின்றோம். அதனால நீங்க பேச வேண்டாம் இருங்க. அதனால கீழடியிலே எவ்வளவு கேவலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்து கொண்டது என்பதற்கு உதாரணம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை அசாமுக்கு மாற்றியது. கீழடியிலே இருந்து மியூசியம் பெங்களூர்ல வைக்கிறேன்னு சொல்லி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அங்கே கொண்டு போனது. கீழடியில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியை முழுவதும் முடக்க பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகமும், குறிப்பாக சகோதரி கனிமொழின்னு சொல்லிட்டு சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர், இங்க பழனிக்கு பக்கத்துல ஒரு கிராமம் எங்க ஊர் பக்கத்துல, அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து உத்தரவை பெற்று அன்று இருந்த அதிமுக ஆட்சி மறுபடியும் கீழடியிலே அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்தது. அதனால கீழடிக்கு எதிரியாக இருந்த பாஜக அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய நின்றது. ஒன்று ஹார்வர்ட் தமிழ் இருக்கை, நீங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு அத்தனை தமிழ் இருக்கைக்கு பணத்தை கொட்டி கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்காக தமிழர்கள் தெரு தெருவாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பொழுது அன்று அதிமுக அரசு 10 கோடி கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழக எங்கள் கட்சி 1 கோடி ரூபாய் எங்கள் கட்சி பணத்திலே இருந்து மாண்புமிகு தலைவர் அவர்கள் கொடுத்தார்கள். இன்று ஆளுநராக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்களை அன்று பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த அவர்களை கேட்டதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஹார்வர்டு தமிழ் சேருக்கு 1 ரூபாய் கொடுக்காதுன்னு இன்டர்வியூல சொன்னாங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன அப்படி ஒரு வன்மம், ஒன்றிய அரசுக்கு என்ன அப்படி ஒரு வன்மம்? ஒரு மதுரையில வந்து ஒரு டீச்சர், ஒரு பள்ளிக்கூடத்து டீச்சர் அவருடைய லைஃப் சேவிங்ஸ் பென்ஷனை 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. ஒரு பூ விற்கிற அம்மா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் பாரதிய ஜனதா கட்சியோ ஒன்றிய அரசோ கொடுக்கவில்லை? தமிழர்கள் மீது அப்படி எந்த வெறுப்பும் வன்மமும், இதுக்கு பதில் சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி. சூர்யா இறுதி கருத்து. கீழடியில MP சு வெங்கடேசன் அவர்கள் நடிகர் சூர்யா அவர்களை அழைத்து சென்று அன்று பார்க்க வந்த மாணவர்களை வெளியே வெயிலில் நிற்க வைத்ததுதான் அவருடைய வரலாறை தவிர கீழடிக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷனா ஒண்ணுமே கிடையாது. மத்திய அரசாங்கம் தான் செய்திருக்கிறது. சமீபத்தில் கூட கனிமொழி அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் அகழ்வாராய்ச்சி பணிக்காக நிறைய விஷயங்களை அடிக்கல் நாட்டினாங்க. அதனால நான் தொடர்ந்து சொல்றது இதான், இவர்கள் பொய் செய்தியை மட்டும்தான் சொல்வார்கள். ஹார்வர்ட் தமிழ் இருக்கைன்றது ஒரு தனியார் பல்கலைக்கழகம் அமெரிக்கால, அவர்கள் தனியாக ஒரு அமைக்கக்கூடிய ஒரு இருக்கை. அதற்கு வந்து இவங்க பணம் கொடுத்துட்டு அதன் மூலமா தமிழுக்கு அவ்வளவு பெருமைன்றீங்களே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தமிழ்நாட்டுல தமிழ் வழி இன்ஜினியரிங் கோர்சஸ் அனைத்து கல்லூரிகளும் நீங்கள் மூடி விட்டீர்களா இல்லையா? உள்நாட்டுல தமிழை வளர்க்கறதுக்கே உங்களுக்கு வழி காணும், அதுக்குள்ள வெளிநாட்டுல போய் தமிழை வளர்க்குன்னு சொல்றீங்களே. தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் கோர்சஸ் தமிழ்ல இவங்க ஆரம்பித்தது அனைத்துமே மூடப்பட்டு விட்டது. அதுக்கு டிமாண்ட் இருக்கணும்ல, அதான் டிமாண்ட் உருவாக்கலையே இவங்க. தமிழ்னு பேசக்கூடியவர்கள் இப்ப ஜப்பான்லயோ ஜெர்மனிலயோ கொரியாலயோ அவர்களுடைய சொந்த மொழியில் தான் இன்ஜினியரிங் கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் அந்த டிமாண்டை உருவாக்காதது யாருடைய தவறு, யாருடைய ஃபெயிலியர்? அதை செய்யாம இங்க இருக்கக்கூடிய இருக்கைகள் எல்லாம் மூடிவிட்டு அமெரிக்கால போய் நான் ஒரு இருக்கை அமைக்கிறேன், அதுல வந்து அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னு சொல்றது வேடிக்கையாக இருக்கு. இதற்கு திரு அருணன் பதில் சொல்வார், நேரம் குறைவா இருக்கு. இறுதி கருத்தும் ப்ரொஃபசர். எஸ் ப்ரொஃபசர். இல்ல அவரு கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கிய வாக்குகள் பத்தி எல்லாம் அவர் பேசினாரு. ஆனா பாஜகவும் வந்து அந்த காலத்து 1984 நாடாளுமன்றத்துல வெறும் 2 சீட்டு தான் இருந்துச்சுங்கெல்லாம் மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டுல வந்து நோட்டாக்கு கீழே தான் ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க தனியா நின்று. அது ஒன்றியத்துல ஆண்டாலும் தமிழ்நாட்டுல இதுதான் அவங்களுடைய லட்சணம். அது எங்களால் பதில் சொல்ல முடியும். அடுத்து பாருங்க, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி நான் பேசுனதா பொய் என்று ஓங்கி அடிக்கிறாருங்க. எங்க அதுல 5 மதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க, ஆனால் இஸ்லாம் என்கிற மதம் மட்டும் குறிப்பிடப்படல. ஆகவேதானே முஸ்லிம்கள் கலந்தெழுந்தாங்க. அப்படி என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை இவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க என்ன சொல்லி குடியுரிமையை அது மறுக்கக்கூடிய பேராபத்து இருக்கு. அதனாலதான் இந்தியா முழுக்க ஒரு பெரிய எழுச்சி போராட்டம் நடந்துச்சு. இதெல்லாம் மறைச்சு பேச எப்படித்தான் இவருக்கெல்லாம் மனசு வருது, எனக்கு ஒண்ணு புரியல. இன்னும் நான் கேக்குறேன், சுருக்குமா.
இல்ல அவ்வளவுதான். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான். இப்ப இந்த தமிழ் வழி படிப்பு பத்தி இப்படி பேசுறாருல்ல, இப்ப ஐஐடில தமிழ் வழி, சென்னை ஐஐடில தமிழ் வழி பொறியியல் படிப்பை மோடி அரசு கொண்டு வருமா? ஏங்க பிஇ தமிழ்ல படிச்சா என்ன சிக்கல்னு அவங்க நினைக்கிறாங்க மாணவர்கள். எம்பி இல்ல, மேற்கொண்டு எம்எஸ் பிஎஸ்சி போகும்போது அங்க தமிழ் இல்ல. நான் அதான் சொல்றேன், தமிழ் வழி படிப்பு என்பது கீழே இருந்து வரக்கூடாது, மேலே இருந்து வரணும். ஆனா மேல இருந்து வராது. ஏன்னா இந்த மோடி அரசு இந்திய திணிக்குது, சமஸ்கிருதத்தை திணிக்குது. இவங்களுக்கு தமிழ் மீது வன்மம், வெறுப்பு. ஓகே, அதெல்லாம் இதுல இருக்குன்றீங்க. பாயிண்ட் டேக்கன் 10 செகண்ட்ஸ் ஃபார் அக்னிஷன் உள்ள the last one. சுருக்குமா 10 செகண்ட்ஸ். மீண்டும் சொல்கிறேன், சிஏஏ சட்டத்தின் மூலமா ஒரு இஸ்லாமியருக்கு கூட எந்த பாதிப்பும் கிடையாது. அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த சட்டம் தான். சிஏஏ மூலமா ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ல அந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கணுமே தவிர வேற எதுவுமே கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், முழுக்க பொய்யை மட்டும் தான் சொல்கிறீர்கள். ஓகே நம்ம வீடியோ இன்னொரு வாரத்துல பேசுவோம். ப்ரொஃபசர் திரு அக்னீஸ்வரன் இறுதி கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் தான் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் எதிரெதிர நின்று பணியாற்றும், களத்தில் நிற்கும். ஒருவேளை 3வது அணி என்று ஒன்றை உருவாக்கினார்கள்னா, மக்கள் அதை ஆதரிச்சாங்கன்னா அதனுடைய வாக்கு சதவீதத்தை வச்சு நம்ம தீர்மானிக்கலாம். ஆனால் நீங்க ரெட்டை குதிரையில சவாரி செய்யறது மாதிரி பாரதிய ஜனதா ஒரு பலமான அரசியல் செஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை மத்தியில் இந்தியா கூட்டணி பலமாகி மாறினால் பரவாயில்லை, ஒருவேளை மீண்டும் பிரதமர் மோடி வந்தால் திமுகவிலிருந்து திமுக ஜெயிச்சாலும் வாங்கிக்கிறவாங்க, அதிமுக நிறைய எம்எல்ஏ எம்பி வந்தாலும் வாங்கிக்கலாம் என்கின்ற ஒரு மாய கணக்கு போடுறாங்க. மக்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. ஓகே திரு கார்த்திகேய சிவசேனா பத்தி 20 செகண்ட்ஸ் ரொம்ப சுருக்கமா. யூ ஹேவ் தி லாஸ்ட் ஒன், ரொம்ப சுருக்கமா. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை வைத்து நாங்கள் மிகப்பெரிய பாராளுமன்ற வெற்றியை பெற போகின்றோம். ஒன்று. இரண்டாவது, அதிமுக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சொன்னது, அம்மையார் ஜெயலலிதா மீது எங்களுக்கு எத்தனையோ விமர்சனம் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டின் நலனை டெல்லிக்கு அவர்கள் அடமானம் வைத்ததில்லைன்னு சொல்லி நீட் பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது சொன்னார்கள். அம்மையார் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த நீட்டை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் அதற்கு பிறகு திரு எடப்பாடி அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் நீட்டை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்துவிட்டு அதுக்கப்புறம் நாங்க 7.5% கொண்டு வந்தோம், தொட்டலையே குழந்தைய கிள்ளிட்டு தொட்டலை ஆற்ற மாதிரி பேசிட்டு இருப்பதுதான் தவறோ தவிர தமிழ்நாட்டின் நலனை டெல்லிக்கு அடமானம் வைக்காமல் இருப்பதுதான் தமிழ்நாடு. மாற்று கருத்திற்கும் நேரம் இல்லை. நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. அவர் நிலைப்பாடு சொல்ல பலமுனை போட்டி என்பது உறுதியாக இருக்கிறது. அது எத்தனை முனை அப்படிங்கிறதுல இன்னும் கிளாரிட்டி இல்லை. வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். சூர்யாவுடைய கட்சி என்ன முடிவு எடுக்குதுங்கிறத பொறுத்து எத்தனை முனை அப்படிங்கிறது முடிவாகும். அதிமுக உறுதி செய்ய, அதிமுக உறவில்லை என்று பாஜக இன்னமும் உறுதி செய்யாமல் தான் இருக்கிறதா, இன்னும் விடை சில நாட்களில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.